வணக்கம். கடந்த 3 நாட்களாக என் இதயம் திறந்து, இதயம் குறித்து உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இன்று நாம் இதன் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல காரணங்கள் இருக்கு. ஆனால் ஹார்ட் அட்டாக்கால் மரணம் வர ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு வேண்டிய பிளட் போகாம அப்படியே இரத்த குழாயிலேயே அது கட்டியாகி உறைந்து போய்விட்டால் அதனால்தான் ஹார்ட் அட்டாக் வருவதால் மரணம் வருகிறது. இந்தியாவில் மட்டும் 6 லட்சம் பேர் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹார்ட் அட்டாக்கால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு உலகத்திலேயே தி பெஸ்ட் மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பெஸ்ட் மெடிசன் மட்டும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு சீப்பான மெடிசனும் கூட. ஏதாவது ஒன்று ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரேர், ஆனால் அதனால பெரிய யூஸ் இல்லைன்னா அதில் மக்களுக்கு ஒரு மோகம் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று அதில் யூசேஜ் நமக்கு ஜாஸ்தி, பெனிஃபிட் ஜாஸ்தி, ஆனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப சீப்பு அப்படின்னா அதோடைய மதிப்பை மக்கள் உணர மாட்டார்கள். திராட்சையும் அதே மாதிரி தான். திராட்சை தான் உலகத்திலேயே தி பெஸ்ட் மெடிசன் ஹார்ட் அட்டாக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சையில் ஃப்ளேவனாய்டுங்கிற கெமிக்கல் இருக்குது. அந்த ஃப்ளேவனாய்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா திராட்சை மட்டும்தான். வேற எந்த காய் பழத்துலேயும் திராட்சையில் உள்ள அளவு ஃப்ளேவனாய்டு இல்லை. இந்த ஃப்ளேவனாய்டுடைய பணியே என்னன்னா, இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் சாலிடு ஃபார்மெட்டில் இருக்கிற பிளட்டை லிக்விடாக மாற்றுறது தான் ஃப்ளேவனாய்டுடைய வேலை. இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு, இரத்த குழாய்களில் ரத்தம் அப்படியே கட்டியாக தேங்கி போய் ஹார்ட்டுக்கு போகாமல் தடைப்பட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் இந்த ஃப்ளேவனாய்டு அவ்வளோ நல்லா சரி பண்ணும். அந்த ஃப்ளேவனாய்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிற சாப்பாடு திராட்சை. அதனால தினமும் உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. திராட்சை ஜூஸாக சாப்பிட்றத விட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக திராட்சை பழம் சாப்பிட்றது நல்லது. தினமும் திராட்சை பழம் அப்புறம் உலர்ந்த திராட்சை எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னு இல்லைங்க, இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் இது வராமல் தடுக்கும். திராட்சையில் நிறைய யூசேஜ் இருக்குது, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதா இருந்தாலே ஒரு 10-12 எபிசோட் பேசலாம், அவ்வளோ இருக்குது விஷயம். இப்போ மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு திராட்சை தி பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை, அறிவியல் பூர்வமான உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் திராட்சைங்கிற சீப் அண்ட் தி பெஸ்ட் மெடிசனை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உண்மையை நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னா, உலகின் தலை சிறந்த இதய மருத்துவர்களில் ஒருவரான ஜான் ஃபோல்டு, அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர்தான் இந்த உண்மையை கண்டுபிடித்து கூறினார். நம்முடைய பல பாரம்பரிய உணவுகள் உணவே மருந்தாக இருக்குது, ஆனால் அதை பெரும்பாலான நேரங்களில் வெளிநாட்டவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நேரம். ஏதோ சரி ஃபாரினர்ஸ் சொன்னாலாவது கேட்பாங்களே. ஏன்ஷியன்ட்டு சித்தா மெடிசனும் அதுதான் சொல்கிறது, ஆயுர்வேதிக் மெடிசனும் அதுதான் சொல்கிறது, திராட்சை ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நல்லதுன்னு. அப்படிலாம் சொன்னால் இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதான் ஜான் ஃபோல்டு 1977 ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டார்ல, திராட்சை இதயத்துக்கு நல்லதுன்னு. வெள்ளைக்கான சொன்னாலாவது கொஞ்சம் கேளுங்களேன். உங்களுக்கு தேவைப்படாதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இதய பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக இது தேவைப்படும். இது திராட்சையை தினமும் எடுத்துட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வராமையும் தடுக்கும். இப்போ அடுத்து வேற ஒரு வியாதிக்கான தீர்வை குறித்து வர சாட்டர்டே ஆர் சண்டே பார்ப்போம். வழக்கம் போல் நாளையிலேருந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், பழமொழி சம்மந்தப்பட்ட எபிசோட்ஸ் வரும். இனிமேல் மேக்ஸிமம் இந்த ஹெர்பல் ரெமெடி சம்மந்தமாக வர எபிசோட்ஸ் எல்லாம் சாட்டர்டே ஆர் சண்டே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.